அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் கிளாஸ் எடுத்தே என் டைம் முடிஞ்சிரும் போல இருக்கு. ஒன்று ரெண்டுன்னா பரவாயில்ல, எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்காங்களே ஐயா. டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி விதவிதமாக வித்தியாசமாக அலப்பறை பண்ணி சோசியல் மீடியாவில் மொக்க வாங்குறாங்களே ஐயா. இந்த வந்துட்டார் வால்வோ மினிஸ்டர். வணக்கம் தலைவரை. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏய்யா, ஒரு பேசஞ்சரு பஸ்ஸு வரலன்னு சொல்லி ஏன் லேட்டுன்னு உன்கிட்ட கேள்வி கேட்டிருக்கான். என்ன தலைவர் நீங்கள் இவங்க இஷ்டத்துக்கு பஸ் விட முடியுமா? பேசஞ்சர்கிட்ட பேசுகிற மாதிரியே நம்மக்கிட்டையும் பேசுகிறானே ஐயா. பஸ்ஸே பேசஞ்சருக்காக தான் ஐயா. என்ன தலைவரே நீங்கள், எங்கிட்டயே அவன் கேள்வி கேட்குறான். பஸ்ஸு லேட்டானா கேட்க தான் ஏன் செய்வாங்க. எதையாவது காரணம் சொல்லி போக்கு காட்ட வேண்டியதானே ஐயா. அதனால தானே உன்னை போக்குவரத்து மினிஸ்டராக போட்டிருக்கேன். அதுக்கு நீ என்ன பதில் சொல்லியிருக்கணும்? ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லியிருக்கணும். இல்லைனா இருக்கிற சூழ்நிலையை எடுத்து சொல்லியிருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் நீ சாப்பிட்ருக்க, நீ நல்லா சாப்பிட்ருக்க, நீ வயிறு நிறைய சாப்பிட்ருக்க, மயக்கம் வர்ற அளவுக்கு சாப்பிட்ருக்க. ஆனால் நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. அப்படின்னா ஐயா பதில் சொல்கிறது? சோத்துக்கு செத்தவன் நினச்சிட மாட்டாங்களா ஐயா? சரி, கரும அதுதான் தொலையுதுன்னா உனக்கு என்னென்ன பஸ் இருக்குன்னு கூட தெரியலையே ஐயா. ஏய்யா, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க மாட்டிங்களா? வால்வோ பஸ்ஸை பற்றிலாம் எங்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்க. ஏய்யா, அது என்ன வேற்று கிரகத்தில் இருந்தால் வந்திருக்கு அந்த பஸ்ஸு? அதுவும் தமிழ்நாட்டில் அரசு பஸ்ஸு தான் ஐயா. சாரி தலைவரே, மினிஸ்டருங்கிற நினப்பு இல்லாமல் ஏதோ வீட்டில் பேசுகிற மாதிரி பேசிட்டேன் தலைவரே. போக்குவரத்து துறையை கையில் கொடுத்தா நீ எல்லாத்துக்கும் போக்கு காட்டுறியா? ஏயா, நீங்கள் பண்ணுற எல்லாத்துக்குமே என்னையும் சேர்த்து தான்யா தூர் வர்றாங்க. யாருமே என்ன கேள்வி கேட்கக்கூடாதுன்னு தான்யா ப்ரெஸ்ஸை கூட இது வரைக்கும் மீட் பண்ணாமல் இருக்கேன். நீ மட்டும் இல்லையா, நம்ம ஆளுங்க எல்லாருமே கேள்விக்கான பதிலையே சொல்கிறதில்ல. அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு பதிலை சொல்கிறது. என்ன எடுத்துக்கோ, எவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. நான் ஏதாவது பதில் சொல்கிறேன்னா எதிர்கட்சியை பற்றி மட்டும்தான் பேசுவேன். அடுத்த தடவை இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு பிச்சு பிடுவோம், பிச்சு அவுட். என்னடா இது வாழ்க்கை? ஒழுங்கா பழைய வாழ்க்கையிலே இருந்திருக்கலாம். அரசியலுக்கு ஆசைப்பட்டு வந்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு போக போகத்தான் புரியுது. இன்னும் யாராருக்கு கிளாஸ் எடுக்கணும்னு தெரியலையே ஐயா. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.